பொன்மன் மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மகளை 24 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட உறுதி கொடுத்துட்டாங்க. எப்படியாச்சும் ரெடி பண்ணணும்னு பொண்ணுடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜுவல்லரி புரோக்கரை பிடிச்சி மொய் பணத்தில் மொத்தமாக நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு நகையை வாங்கி கல்யாணமும் பண்ணிடுறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, மொய் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு சேரலை. இதனால் 24 பவுனில் 12 பவுனையாச்சும் திருப்பி கொடுத்துருங்கன்னு ஜுவல்லரி புரோக்கர் ஒத்த காலில் நிற்க, பொண்ணு வீட்டுக்காரங்களோ கொடுக்க மனசு இல்லாமல் முடியாதுன்றாங்க. இதன் பிறகு அந்த நகையை வாங்க ஜுவல்லரி புரோக்கர் என்னென்ன பண்ணுறாருங்கிறது தான் படத்துடைய திரைக்கதை. ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருடைய கேரக்டர்ஸையும் முக்கியத்துவம் இல்லாதது போல் அசால்ட்டாக ஆரம்பத்தில் ஹேண்டில் பண்ணிவிட்டு கதை நகர செம்மையாக கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய பிளாட் எப்படி புதுசாக இருக்கோ அதே போல் தான் சில சீன்ஸுமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே கனெக்ட் ஆகுச்சு. ஹீரோவுடைய நடிப்பை விட ஹீரோயினுடைய நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. பிளாக் காமெடியும் அங்கங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே ஒர்க் ஆகுச்சு. நெகட்டிவ்ஸ் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, கிளைமேக்ஸ் எப்படி முடியும், ப்ளஸ் எந்த சீன் வரும்னு ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, லாஸ்ட் 20 நிமிடங்கள் கொஞ்சம் தொய்வாக போகும். படத்தை முடித்ததும் எனக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தாங்க அதிகமாக தோணுச்சு. ஸோ தாராளமாக பொன்மன் படத்தை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகியிருக்க தி எலக்ட்ரிக் ஸ்டேட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தன்னுடைய தம்பி இறந்து போன துக்கத்தோடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு ராத்திரி ஒரு ரோபோ முன்னாடி வந்து நின்று, நான் தான் உன் தம்பி, இன்னும் சாகலை, என் உடம்பு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, இதன் பிறகு அந்த ரோபோவும் ஹீரோயினும் தம்பியை தேடி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது தான் படத்துடைய திரைக்கதை. கதைகளமும் சரி கதையும் சரி பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. பாசிட்டிவ்னு பார்த்தா டெக்னிக்கலாக எல்லா சைடும் பூந்து விளையாடி இருக்காங்க. தமிழ் டப்பிங் ஸ்லாங்கும் பேசுகிற டயலாகும் நல்லாவே ரசிக்கும்படியே இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது. காமெடி அண்ட் எமோஷன் ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகுச்சுங்க. படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தா திரைக்கதை ரொம்ப ஆவரேஜாக தான் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நெகட்டிவ், பெரிய ரோபோட்டுகள்லாம் காட்டுவாங்க, ஆனால் அந்த வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆகிருச்சு. என்னோட ஒப்பீனியன் ஒன் டைம் பார்க்கக்கூடிய, அதாவது டீசென்ட் டு ஓகேஷ் லெவல் சைஃபை மூவி தாங்க இது.